வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. வீட்டில் காயெல்லாம் தீந்து போச்சு, புலாவ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த சென்னா தால் புலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட ஒரு ரைத்தா இல்லைன்னா கிரேவியோட சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சென்னா தால் புலாவ், சென்னா தால் கிச்சடி பார்த்தீங்கன்னா 1 பாட்டில் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். பிளேட்டை கொஞ்சம் ஹோல்சம் ஆக்கிறதுக்காக இந்த சென்னா தால் புலாவ் கூட நான் கேரட் ரைத்தா சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வெஜிடபிள் எலிமெண்ட் பிளேட்டில் வந்துடும். யூஸ்வலாக கடலைப்பருப்பு நம்ம வீட்டில் ரொம்ப லீஸ்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி புலாவில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப மசாலா ஜாஸ்தியாக போடாமல் கொஞ்சம் பிளெயினாக தான் பண்ண போகிறோம். ஆனால் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஹோல் கரம் மசாலா வச்சு நம்ம கொண்டு வந்துக்கலாம். கடலைப்பருப்பு ஈஸியாக வெந்துடுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப குவிக்காகவே இந்த புலாவை பண்ணிடலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கடலைப்பருப்பையும் பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுக்கணும். அதாவது எவ்வளோ பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு தனியாக ஒரு பவுல்லையும் பாஸ்மதி அரிசி தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறணும். பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊறினா போதும். நான் இன்னைக்கு 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு கடலைப்பருப்பை தனியாக ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முழு கரம் மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நீங்கள் பிரியாணி பாட்லையும் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரெஷர் குக்கர்லையும் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சில் முழு கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். வாசனை வந்ததுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை மெலிசா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலேயே சேர்த்துடுங்க. வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மாதிரி வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் வெந்தா போதும், நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது. காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் பொடியுமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்ச கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கணும். நம்ம ஊற வைக்கிறதுனால கடலைப்பருப்பு நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பருப்பு குழையக்கூடாது, ஆனால் வேகணும். அந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு புலாவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். 1 to 2 நிமிஷம் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பருப்பு அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதி அளவுக்கு வெந்துடும். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப மிளகாய் பொடி சேர்த்தோம்னா புலாவோட கலர் மாறிடும். அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, ஒரு தக்காளியை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடைசியாக தக்காளி சேர்த்தும் போது தக்காளி குழஞ்சி வராமல் உங்களுக்கு அழகாக நிற்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக வாசனைக்கு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி. 2 வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக கலரக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். 1.5 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேங்க. பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி இந்த மசாலாவோட ரோஸ்ட் ஆகி இன்னும் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம புலாவுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்ப்போம். பட் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ்லேருந்து மாய்ஸ்சர் வரும் இல்லையா, ஆனால் பருப்பில் நம்மளுக்கு ட்ரைனஸ் தான் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் உங்களுக்கு பருப்பு மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால 1க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, நம்ம பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி வரட்டும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஃப்ளேமை லோக்கு மாற்றிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு தம் போட்டுருங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி 1/2 லெமன்லேருந்து ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தம் போடுங்க. லெமன் கடைசியாக தான் புழியணும். லோவஸ்ட் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புலாவ் ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் இதோட செட்டிலிங் டைம். ஸோ தம் போட ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மேலே கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ரைத்தா இல்லைன்னா கிரேவி கூட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த சென்னா தால் புலாவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching. Have a great day. Happy eating.